சிவு vlogs உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு பையனா பிறந்துட்டா அவனோட கெரியர் அவனுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம கொஞ்சம் ஷார்ட்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். அவனோட சின்ன வயசுல இருந்து ஒரு பையனை நம்ம சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடிட்டு ஃபன் பண்ணிட்டு அவனுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் அவன் போல்டா செஞ்சுட்டு எந்த ஒரு கஷ்டமே தெரியாத ஒரு வயசுல பாத்தீங்கன்னா ஒரு பையன் ஸ்டார்டிங்ல வளருவான். ஒரு குறிப்பிட்ட 17-18 வயசுல அவனோட காலேஜ் உள்ள என்ட்ரி ஆவான். செம்ம ஃபன்னா இருக்கும். திடீர்னு பாத்தீங்கன்னா அவனுக்கு ரியாலிட்டினா என்னன்னு புரிய வரும். லைஃப் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட் அவனுக்கு கத்துக் கொடுக்கும். திடீர்னு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ ரீசனுக்காக சண்டை போட்டு இவனை விட்டு பிரிஞ்சிருவாங்க. அவன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருப்பான். அதுல ஒரு டிப்ரெஷன் நிலைமைக்கு போவான். நல்ல ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கும், நல்ல ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப். இவதான் நமக்கு லைஃப் பார்ட்னரு, நம்ம கூட இவதான் கடைசி வரைக்கும் டிராவல் பண்ண போறான்னு சொல்லிட்டு ஒரு ஹோப்போட லவ் ரிலேஷன்ஷிப்ல இருப்பான். திடீர்னு அந்த லவ் பாத்தீங்கன்னா பிரேக்கப் ஆகும். இன்னும் ஆள் டோட்டலா புரோக்கன் ஆகி உட்காந்துருவான். சரி, இதெல்லாம் நம்ம சமாளிச்சு நமக்கு அப்பா அம்மா இருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம போயிட்டு எல்லா விஷயங்களும் நம்ம ஷேர் பண்ணி நம்ம கொஞ்சம் ஹீல் ஆகலாம்னு நினைக்கும் போது ஒரு பாதி தான் ஹீல் ஆக முடியும் அவனால அப்பா அம்மா கிட்ட. அப்பாவுக்கும் ஏஜ் ஆகுது, ஒரு 55-57 ஆகுது. இன்னும் அந்த மனுஷன் எவ்வளவுதான் குடும்பத்துக்கு உழைச்சு கொட்டுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஃபீலும் ஆகும். பட் அவனோட ஃபேமிலி மெம்பர்ஸும் அவன் எதிர்பார்ப்பாங்க இல்லையா. இதுதான் காலங்காலமா நம்மளோட பையனுக்கு அவன் லைஃப்ல நடந்துக்க ரியாலிட்டி இல்லையா. இதெல்லாம் அவன் லைஃப்ல ஒரு விஷயமா அடுக்கடுக்கா நடந்துட்டு இருக்கும் போது அவனால என்ன நம்ம பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் தனியா நிக்க ஆரம்பிப்பான். அவனை சுத்தி இருந்தவங்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா அவனை விட்டு பிரிய ஆரம்பிப்பாங்க. ஒரு சில பேர் ஒரு பிரச்சனையால பிரியலாம். ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா அவங்களோட லைஃப்ல வேற ஏதாவது விஷயங்களுக்காக அவங்க ஓடுறதுனால அந்த டிஸ்டன்ஸ் அவனுக்கு ஏற்படலாம். நம்ம அடுத்த லைஃப்ல என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு அவன் அப்பதான் யோசிக்க ஆரம்பிச்சு ஒரு பையனா இருக்கவன் பாத்தீங்கன்னா ஒரு ஆம்பளையா மாறுறான். ஆஸ் அ பாய் he changes into a responsible man. அவன் ஒரு ரெஸ்பான்சிபிள் ஆளா அவன் லைஃப்ல அடி எடுத்து வைக்கிறான். ஆஸ் அ ரெஸ்பான்சிபிள் மேனா அவன் மாறிட்ட அப்புறம் அவனுக்குன்னு ஒரு சின்ன சின்ன சந்தோஷம்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே அவன் ஃபேமிலிக்காக அவன் கெரியருக்காக பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா சாக்ரிஃபைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றான். அவன் லைஃப்ல நடந்த நிறைய ஃபெயிலியரான விஷயங்கள்லாம் ஒவ்வொரு விஷயமா பாத்தீங்கன்னா அவன் சரி செஞ்சு, அதாவது பேண்டேஜ் போட்டு ஒட்டி ஹீல் ஆகி கியூர் ஆகி பாத்தீங்கன்னா அவன் கெரியர் நோக்கி ஓடுறான் இல்லையா. அப்ப பாத்தீங்கன்னா அவன் சக்சஸ்ஃபுல் பர்சனா அவன் லைஃப்ல அடையறான். வீடியோ ஸ்டார்டிங்கே உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆயிருக்கும், ஒரு பையனுக்கு மட்டும்தான் கெரியர் முக்கியமா, ஏன் பையன் மட்டும்தான் குடும்பத்தை காப்பாதணுமா, அப்ப நாங்கெல்லாம் காப்பாடலன்னு சொல்லிட்டு ஒரு சில பொண்ணுங்களுக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஃபீல் ஆயிருக்கும். பொண்ணுங்க அவங்க கெரியரை ஃபோக்கஸ் பண்ணி அவங்க கெரியரை நோக்கி ஓடி ஒரு வேலைக்கு போயிட்டு அவங்க ஃபேமிலியை காப்பாது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேர் கேஸா தான் இருக்கும். அந்த ஃபேமிலியா நீங்க பாத்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணீங்கன்னா அந்த பையனுக்கு வேற ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். அதை காம்பன்சேட் பண்றதுக்காக அவ பொண்ணு வேலைக்கு போற கட்டாயத்துல அவ இருக்கனால பாத்தீங்கன்னா அவங்க அவங்க கெரியரை நோக்கி ஓடி ஃபேமிலிக்காக பாத்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் செய்வாங்க. அதுவுமே வரவேற்கத்தக்க விஷயம் தான். ஒரு பெண் உரிமை, அதாவது நாங்களும் ஆம்பளைக்கு சரசது கிடையாது, நாங்களும் சமமானவங்க தான் சொல்லிட்டு அது ப்ரூவ் பண்ற விதமாவும் இருக்கும். அதுதான் உண்மையும் கூட. அண்ட் பொண்ணுங்களுக்கு ஆப்ஷனாவும் இருக்கும். அவங்க டிசைட் பண்ணிடலாம், அவங்க வேலைக்கும் போகணும்னு நினைச்சா போகலாம், அவங்க இல்ல நான் குவிட் பண்ணிக்கணும்னு நினைச்சாலும் பண்ணிக்கலாம். அது அவங்களோட விருப்பமா இருக்கும். பட் பையனுக்கு அப்படி இருக்காது. அவன் போய் தான் ஆகணும், அவன் கெரியரை நோக்கி அவன் ஓடிதான் ஆகணும். அவன் கெரியரை அவன் பாத்துக்கனால எவ்வளவு நல்ல விஷயங்கள் வருது. அவனோட ஃபேமிலிய அவன் சந்தோஷப்படுத்தலாம். ஏதாச்சும் அவனை சுத்தி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வறுமையில கஷ்டப்படுறாங்க, இவன் ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவனுக்காக ஹெல்ப் பண்றான். அந்த அவன் குழந்தை குட்டி இந்த சொசைட்டிக்காக நிறைய விஷயங்கள் அவனால செய்ய முடியும். இவ்வளவு நல்ல விஷயங்கள் இந்த கெரியரை நம்ம நோக்கி ஓடும் போது அதுக்குள்ள எல்லாமே அடங்கிடுது இல்லையா. அப்ப அந்த கெரியர் எவ்வளவு முக்கியம். எல்லாருமே நம்ம விஷயத்தை திங்க் பண்ணணும். இனிமேல் பாத்தீங்கன்னா நம்ம நம்ம கெரியரை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஒரு விஷயமா நம்ம பண்ணா நம்மளோட லைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். நம்மளும் சந்தோஷமா இருக்கும், நம்மளை சுத்தி இருக்கவங்களும் பாத்தீங்கன்னா நம்ம கூட சந்தோஷமா நம்ம லைஃப் சர்வை பண்ணுவாங்க. எவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்புறம் வந்தாலுமே பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்ட்ராங்கா நம்ம இருந்தோம்னா நம்ம அதை ஈஸியா ஹேண்டில் பண்ணி அதை நம்ம வெளியே வர முடியும்னு சொல்லி இந்த வீடியோ மூலியமா சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டாடா, பாய்.